அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நான் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு மசாலா பிராண்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொக்கோ மசாலா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான மசாலாவையும் அவங்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான கொக்கோ பிராண்ட் அப்படின்ற பேரில் வந்து அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, மற்றவங்களை விட இவங்க எந்த வகையில் வேறுபடுறாங்க, கொக்கோ பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத கொக்கோ நிறுவனத்தோட நிறுவனர் திரு சாமிநாதன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு இடம், ஒரு கிராம பகுதியில் ஒரு அழகான ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கொக்கோ மசாலா நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த பிராண்டை லான்ச் பண்ணோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு லான்ச்சாக இருந்தது. அதை முன்னிட்டு அந்த மசாலா வச்சு நம்ம பெண்கள்லாம் சமைக்க வச்சு அவங்களுக்கு ஒரு போட்டி நடத்தி ரொம்ப அழகான ஒரு ஓப்பனிங் நிகழ்ச்சி வந்து நம்ம கொண்டாடி முடிச்சிருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற சில ஆசை. ஸோ நான் உள்ளே வரும்போது நோட் பண்ணது ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறீங்க. அதில் நம்ம கொக்கோ பிராண்ட் பற்றி இருக்குது, சாமி எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி இருக்குது, சோழ தேசத்து மசாலா அப்படின்ற வாக்கியங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரத்தன் டாட்டாவோட ஃபோட்டோ பார்த்தேன். ஸோ அவருக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம்? எதனால் அவர் ஃபோட்டோ? ரத்ன டாட்டாங்கிறது வந்து நம்ம தேசத்தினுடைய ஒருத்தர். அவர் வந்து நம்ம வந்து ரொம்ப கொண்டாடணும். அவர் வந்து அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு 60% வந்து மக்களுக்காகவே கொடுத்துட்டார். நம்ம தேசம் என்றைக்கெல்லாம் கீழே விழுவுதோ அன்னைக்கெல்லாம் வந்து உதவி செய்து நம்மளை முன்னிறுத்தியிருக்கிறார். அது மாதிரி தான் இந்த கிராமத்தில் வந்துன்னா இந்த பெண்களை வந்து நம்ம முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் முன்மாதிரியாக இந்த டாட்டாவை நான் எடுத்துருக்கேன். சூப்பர். அண்ட் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு தான் வந்தேன் நான். உங்களோட சொந்தங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உங்களை பற்றி பேசும்போது உங்களோட வழிகாட்டி வந்து ஸ்ரீதர் வேம்பு, ஜோஹோ நிறுவனத்தோட தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ புதுசாக இருக்கே ரத்தன் டாட்டா, ஸ்ரீதர் வேம்பு, பயங்கர மோட்டிவேட்டடான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீதர் வேம்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தந்தை தேசத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் படித்த உடனே எல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்னே ஆசைப்பட்றாங்க. இந்த மனிதன் போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு திருப்பி இந்தியாவுக்கே வந்து இந்திய இளைஞர்களை வந்து முன்னிறுத்தணும்னு சொல்லி ஒரு 15,000 பேரை வந்து அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து இங்கே உருவாக்கிட்டு இருக்கார், நிறுவனத்தை உருவாக்குறார். அப்போ அவரை தான் நம்ம வழிகாட்டியை எடுத்துக்கணும். நம்ம இங்கேருந்து போகிற ஒரு அமெரிக்க நிறுவனத்தையோ மற்ற யாரையோ நம்ம வழிகாட்டியை எடுத்துக்காம நம்மளுடைய கண் எதிரே நம்ம வாழ்கிற நாட்கள்லேயே நம்ம முன்னுக்கு இருக்கிற ஒரு மனிதனை நம்ம ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் ஸ்ரீதர் வேம்பை நான் முன்னிறுத்துறேன். சூப்பர். ஸோ இந்த கொக்கோ மசாலா அப்படின்ற அந்த பிராண்ட் வந்து எப்படி தோணுச்சு? ஐ மீன் இந்த மசாலா கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எங்கேருந்து வந்தது? அதுக்கான தூண்டுகோல் இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நாங்கள் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் பஞ்சாபில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி லண்டனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. ஐரோப்பா முழுவதும் வேலை செய்கிறாங்க. ஆனால் பிராண்டை சொல்லக்கூடாது, ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு போட்டியாக நம்ம வர்றோமோ அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கி ஒரு 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். ஸோ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அவங்க தான் பஞ்சாப்காரங்க. சூப்பர். நான் இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். 3 விதமான விஷயங்கள் பார்த்தேன். கொக்கோ பிராண்ட், கொக்கோ மசாலா, கொக்கோ ஹவுஸ். இது 3 பற்றி சொல்ல முடியுமா? இது கொக்கோ மசாலாங்கிறது ஒரு மசாலா சம்மந்தப்பட்டது. இது வெறும் தூளை அரைச்சி நம்ம பாக்கெட் போடுறதுக்கு மசாலா. இப்போ பிராண்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல விதமான தானியங்கள்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அப்போ அதை வந்து பிராண்டில் கொண்டு போயிடலாம்னு சொல்லி நேரடியாக விவசாயிகள்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பிராண்டில் நம்மளுடைய பிராண்டில் கொண்டு போகலான்னு சொல்லி தான் இந்த கொக்கோ பிராண்டை வந்து நான் உருவாக்கியிருக்கிறேம்மா. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். ஓகே. ஸோ நம்ம இதை பற்றி பேசணும். நம்ம நிறுவனம் பற்றி ப்ரொஃபஷ்னலி சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். பர்சனலாக ஒரு சில கொஸ்டினும் என்கிட்ட வந்து இருக்குது. பர்சனல் லைஃப்பில் இவங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஸ்ரீதர் வேம்பு பற்றி சொல்லியிருந்தீங்க. பர்சனலி எனக்கு இவங்க தான் வந்து வழிகாட்டி, இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இல்லை மோட்டிவேஷன் அப்படின்னா யாராவது இருக்காங்களா? என்னுடைய அம்மாவோட தங்கை தான். அவங்க தான் திருமதி முத்துக்கண்ணு விஜயகுமார் டாக்டர். எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறேன்னா
அவங்க தான் காரணம். அவங்க இல்லாமல் நான் இல்லவே இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு மனசில் ஒரு சோர்வுன்னா ஒரு டெலிஃபோன் பண்ணால் போதும், என்ன ராஜா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னுடைய வழியெல்லாம் போயிடும். நான் அவங்கள்ட்ட நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை மறந்துடுவேன். சரிம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கு தான் நான் எல்லாத்தையுமே காணிக்காகும். அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஓப்பனிங் பற்றி? ராஜா நான் வர முடியல, நான் உன்னுடைய இந்த பாக்கெட் வெளியீடு நம்ம ஃப்ரெண்டை செய்ய போகிறோம்ல, அதுக்கு கண்டிப்பாக என்னுடைய சித்தப்பார் விஜயகுமாரும் திரு முத்துக்கன் அவங்களும் வெளியிடுவாங்க கண்டிப்பாக. ஓகே, அதை நான் ரொம்ப நம்புகிறேன். அவங்க கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் நான் அதை செய்ய மாட்டேன். அவங்களை கண்டிப்பாக அவங்கள வச்சு தான் இதை முன்னிறுத்துவாங்க. சூப்பர் சார். ரொம்ப அழகான ஒரு கிராம பகுதியில் விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மசாலா கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியான ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.